அனைவருக்கும் வணக்கம். வரும் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை முருகப்பெருமான் அவதரித்த தினமான வைகாசி விசாகம் அவருடைய பிறந்த நாளான அன்று இந்த ஒரு வரி மந்திரத்தை நாம் உச்சரிக்க ஆரம்பிக்கலாம். கடன் தீர, எதிரிகள் தொல்லை அகல, முருகப்பெருமானின் கடன் தீர்க்கும் மந்திரமான இந்த ஒரு வரி மந்திரத்தை நாம் தினம்தோறும் உச்சரிக்க ஆரம்பிக்கலாம். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்தான் வைகாசி விசாகம். கடன் நிறைய இருக்கு, கடன் சுமையினால் நான் ரொம்ப அவதிப்படுறேன் அப்படின்றவங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை முருகன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் முருகா என்று சொன்னாலே முருகன் ஓடோடி வந்து நம் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வைகாசி விசாகத்தன்று குளித்து முடித்த பிறகு முருகன் மீது நம்பிக்கை வைத்து முருகனை மனதார வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை அன்றிலிருந்து 3 முறை உச்சரித்தால் போதும். தினந்தோறும் உச்சரிக்க கர்மா குறைந்து கடன் அளவு குறையும், எதிரிகள் தொல்லையாகலும், கடன் என்பதே முழுமையாக தீர்ந்துவிடும். அந்த மந்திரம் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசத்தில் வரக்கூடிய இந்த 2 வரிகள் ரொம்ப சக்தி வாய்ந்த வரிகள். கட்ட களிநடு கடும்பகை அகல, கட்ட களிநடு கடும்பகை அகல, கட்ட களிநடு கடும்பகை அகல. இவ்வளோதாங்க இந்த மந்திரம். ரொம்ப ஈஸி. இந்த 2 வரி மந்திரத்தை நாம் தினம்தோறும் 3 முறை உச்சரித்தால் கடன் பிரச்சனை தீரும், எதிரிகள் தொல்லை அகலும். எந்த கஷ்டம் வந்தாலுமே முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு இந்த 2 வரியை நம்ம தொடர்ந்து ஒரு 3 முறை உச்சரித்து வந்தால் அந்த கஷ்டம் தீர்ந்து மன அமைதி பெறும். முருகப்பெருமானின் இந்த 2 வரி மந்திரத்தை நாம் தினம்தோறும் உச்சரிக்க கடுமையான எதிர்ப்புகள் மற்றும் கடன் தொல்லைகள் வேரோடு அழியும். வரும் மே 30 சனிக்கிழமை வைகாசி விசாகத்தன்று காலையில குளிச்சு முடிச்ச பிறகு இந்த 2 வரி மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிங்க. தினம்தோறும் குளிச்ச பிறகு முருகனை மனதார நினைத்து கொண்டு முருகன் மீது நம்பிக்கை வைத்து இந்த 2 வரி மந்திரத்தை 3 முறை உச்சரிங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும்.